ஒரு மனிதனை அவன் குணத்தை வைத்துத்தான் மதிப்பிடமே வேண்டுமோ ஒழிய அவன் பிறந்த சாதியை வைத்து மதிப்பிடக் கூடாது என்று பேசிய மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன். அதை பலமுறை வலியுறுத்துகிறார். நான் அதை பலமுறை எடுத்து பேசியிருக்கிறேன். சாதிய எண்ணம் கொண்டவன் அரசியலுக்கு வந்தால் நாடு நாசமாகிவிடும். சாதிய சிந்தனை கொண்டவன் இறைவனை வழிபடவே அருகதையற்றவன். உன்கிரகை உயர்ந்தது உழைக்கிறகை தாழ்ந்தது என்கிற எண்ணம் எவருக்கும் வரக்கூடாது. இறைவனுக்கு முன்னே இரு கரமும் குவித்துத்தான் வணங்குகிறோம். பிறப்பிலே எல்லோரும் சமம் என்கிற எண்ணம் எல்லோருக்கும் வர வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் இந்த நிலமுழக்கு எடுத்து பேசிய மகான் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் அவர்கள். இல்லை என்றால் வைத்தியநாத ஐயர் அவர்கள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே பெரிதும் அவர் நேசித்து வழங்கக்கூடிய தெய்வத்தின் கோயிலுக்குள்ளே தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்ற இறுக்கம் இருந்ததை தகர்த்தி இந்த திராவிடர்கள் சொல்வது போல பார்ப்பார். வைத்தியநாத ஐயர் கோயிலுக்குள் நுழைய நீ வா என்று அழைத்துக் கொண்டு போகும்போது எதிர்ப்பு வருகிறது. இந்த தமிழர் நிலத்திலே ஒரே ஒரு மகன் ஐயரே, நீங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் செல்லுங்கள், எவர் எதிர்க்கிறார் என்று நான் பார்க்கிறேன், உங்கள் உடன் நான் வருகிறேன் என்று உறக்க முழங்கியவன் நம்முடைய தாத்தன் தெய்வ திருமகன். மதுரை வீதிகளிலே கடை தெருக்களிலே தன்னுடைய தோழர்களை நண்பர்களை அழைத்துக் கொண்டு கோயிலுக்குள் வைத்தியநாத ஐயர் கூட்டிக்கிட்டு போவதை எதிர்க்க எவரும் கூடாது என்று வீதி வீதியாக சென்று துண்டறிக்க கொடுத்தவர் அவர்தான். அவரை சாதியவாதி சாதிய வெறியர் என்று சொல்லுபவர்கள் யார்? எல்லோரும் என் தம்பிகள் பேசிவிட்டார்கள். நாராயணசாமி நாயுடு, ஜிடி நாயுடு என்று போடுகிறவர்கள் இவரை சாதி தலைவர்கள் என்று சொல்கிறார். அதை தமிழ் சமூகம் நம்பக்கூடாது. இதை நம்பினாய் வீரப்பனை திருடன் மாயாவி என்பதை நம்பினாய், தமிழரசனை தீவிரவாதி பிரிவினவாதி என்பதை நம்பினாய், கலியபெருமாளை தீவிரவாதி பயங்கரவாதி பிரிவினவாதி என்பதை நம்பினாய், நம் உயிர் தலைவன் பிரபாகரனை டெரரிஸ்ட் தீவிரவாதி பயங்கரவாதி என்று நம்பினாய். இப்போது உன் முன்னால் நிற்கிற உன் உடன் பிறந்தானை செப்பரேட்டிஸ்ட், தமிழ் சாவனிஸ்ட், ஆன்டி நேஷனலிஸ்ட் என்று சொல்வதை நீ நம்பிக்கொண்டு திரிகிறாய். எவன் உனக்கு தலைவன் என்பதை நீ அறியவில்லை என்றால் எந்த காலத்திலும் விடுதலை பெற்று பெருமையோடு வாழ வாய்ப்பில்லை. அவர் இல்லை, ஆனால் அவன் சுமந்து நின்ற கனவு நம் கைகளில் நம் தோள்களில் என்பதை தமிழிலம் தலைமுறையினர் மறந்துவிடக்கூடாது. 100 ஏழை உழைத்து பாடுபட்டு ஒரு பணக்காரனை உருவாக்குகிறான். 100 ஏழை உழைத்து அந்த பணக்காரன் ஏய்த்து 1000 ஏழைகளை உருவாக்குகிறான் என்று சொல். ஏழைகளின் காவலன் அவரு. ஒரு நாட்டிற்கு அடிப்படை ஆதி எல்லாமே விவசாயம் தான் என்கிறார். அதைத்தான் பேரன் சொல்ற. நான் சொல்லும்போது நீ சிரிக்குது. வீரமற்ற அகிம்சை என்பது கபட நாடகம் என்கிறார். எப்படி சொல்றாரு பாருங்க, வீரமற்ற அகிம்சை என்பது ஒரு கபட நாடகம் என்கிறார். அதனாலதான் யார் பின்னாடி போய் நிற்கிறார்? சுபாஷ் பின்னாடி. அவன் யாரு? என் அன்பான மக்களே, கொஞ்சம் ரத்தம் தாருங்கள், நான் நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை முன்வைத்த வீரன் சுபாஷ். மாசத்தும் சொல்கிறானே, நீ என்ன ஆயுதம் எடுக்க வேண்டும் என்பதை எப்போதும் எதிரிதான் தீர்மானிக்கிறான் என்று. அப்படி வெள்ளைக்காரனுக்கு அவன் மொழியிலேயே பதில் சொல்ல வேண்டும் என்று ஆயுதத்தை எடுத்தவன் சுபாஷ். அவன் ஒரு கோட்பாட்டை கொண்டான், என் தாத்தன். வீரமற்ற அகிம்சை கபட நாடகம். மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ் அதே கோட்பாட்டை கொண்டிருந்தார்.
எங்கள் உயிர் தலைவன் இந்த தலைவர்களின் வழியில் ஒரு கோட்பாட்டை உருவாக்கினான். அது வன்முறைக்கு எதிரான அகிம்சை என்பது கோழைத்தனம். அதான் தாத்தா பேசுறாங்க, வீரமற்ற அகிம்சை கபட நாடகம்ங்கிறார் தலைவன், அதை கோழைத்தனம்ங்கிறார். கருத்து ஒண்ணுதான், வார்த்தை வேற. அப்ப என்ன சொல்றாங்க? 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் எங்க இருக்கிறாங்க? வன்முறைக்கு எதிரான அகிம்சை கோழைத்தனம், வன்முறைக்கு எதிரான வன்முறையும் அகிம்சை தான். இந்த கொள்கையில நேதாஜி, நம் தாத்தா, நம்முடைய தலைவன் பிரபாகர் 3 பேரும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறார். மாசத்துக்கு சொல்றாங்க, அதான் சொல்றான், உன் எதிரிக்கு அவனுக்கு எந்த மொழியில் புரியுமோ அந்த மொழியில் பதில் சொல்லு. அந்த மொழியில் சொல்ல விளைந்தவன் வீர மறவன் சுபாஷ் சந்திர போஸ், அவனுக்கு துணை என்றவன் என் தாத்தன் மறவன் முத்துராமலிங்க தேவர். அந்த மொழியிலேயே சிங்களனுக்கு பதில் சொன்னவன் எங்கள் உயிர் தலைவன் வீர மறவன் பிரபாகர். நீ வெட்ட வரும்போது ஐயா சாமி விட்டுன்னு விழுந்து கும்பிடற ஈன சாதி இழி விரல்கள் அல்ல தமிழர்கள். நீ வெட்ட நினைக்கும் போது வெட்டி முடிக்கிறமான மறவர் கூட்டம் என்பதை திராவிட கூட்டம், இந்திய கூட்டம் பதிவு செய்யும். 1 2 இல்ல, அவ்வளவும் சத்திய வார்த்தைகளின் உடன் பிறந்தார்களே. நம் தாத்தா சொன்னது அவ்வளவும் சத்திய வார்த்தைகள். இன்னைக்கு நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சா மரத்துக்கு ஓட்டா இருக்கு, மாடு ஆடு மேய்க்கிறா, ஐயோ மாடு ஆடு பேசுக்கா, பைத்தியம் முத்தி போச்சு, தண்ணீருக்கு மாநாடு போடுறாரு, அதுக்கு ஓட்டா இருக்கு. தண்ணீருக்கு ஓட்டு இல்லை, தண்ணீரை குடிக்கிற நாயை, உனக்கு ஓட்டு இருக்கல நாயை, அதுக்கு தான் நாயை, அதுக்கு தான்டா நாயை. பண்ணிய தண்ணியை குடிக்கிறிய பண்ணிய, உனக்கு ஓட்டு இருக்கல பண்ணி, அதுக்கு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் பண்ணி, எதையாவது பண்ணி காப்பாற்றிடலாம்னு. அவனுக்கு ஒன்றும் புரியாது, நம்ம பேசுறது புரியாது. இன்றைக்கு நான் பேசுவதை எள்ளி நகையாடி கேலி பண்ணி சிரிப்பதை போல அன்னைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு முன்பு கற்பனை செஞ்சுவார். ஒரு மனிதன் இந்த மண்ணில் பேசியிருக்கிறார், பாலை விற்பது போல ஒரு நாள் இவர்கள் தண்ணீரை போத்தலில் அடைத்து விற்பார்கள். இன்னைக்கு நான் சொல்லும்போது கைதிட்டுவேன், அன்னைக்கு அவர் பேசும்போது என்ன முத்துராமலிங்கத்துக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா? சத்தியமா நினைச்சிருப்பான். புறாக்கள் கூடு கட்டி வாழ்வது போல இந்த மக்கள் வீடு கட்டி வாழ்வார்கள். அதான் இன்னைக்கு அடுக்காகம் புறா பிளாட்ஸ். அன்னைக்கு வரல, இப்படிதான் வாழ போறான்னு கணிக்கிறாப்ல. விளை நிலங்களை எல்லாம் இந்த மக்கள் வீட்டு மனைகளாக கூறு போட்டு விற்பார்கள். இன்னைக்கு நெல் விளையிற இடத்துல கல் விளைஞ்சிருக்குன்னா காரணம் என்ன? வீட்டு மனைகள். அது அன்னைக்கு ஒருத்தர் கணிச்சு சொல்லியிருக்காரு, இதாண்டா நடக்கும்.